வணக்கம். தமிழன் செய்தி காலம். மயிலாடுதுறை அருகே பரசலூரில் தர்மபுர ஆதீனத்திற்கு உட்பட்ட வீரட்டேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தர்மபுர ஆதீனம், மதுரை ஆதீனம் உள்ளிட்ட பல்வேறு ஆதீனங்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் தொன்மையான திருக்கோயில்களை புனரமைத்து பாதுகாத்திடும் வகையில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்குகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 2000வது குடமுழுக்காக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் பரசலூர் கிராமத்தில் தர்மபுர ஆதீனத்திற்கு உட்பட்ட அருள்மிகு வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் குடமுழுக்கு இன்று வெகுமர்ச்சியாக நடைபெற்றது. பார்வதி தேவியான தாட்சாயினியின் தந்தையும் தீவிர சிவபக்தருமான தட்சன் தான் கொண்ட செருக்கின் காரணமாக தான் நடத்திய யாகத்தில் சிவபெருமானுக்கு வழங்க வேண்டிய அவிர்வாகத்தை வழங்காமலும் சிவனுக்கு அழைப்பு விடுக்காமலும் யாகத்தை நடத்தி சிவனை அவமரியாதை செய்ததால் சினம் கொண்ட சிவபெருமான் வீரபத்திரனை அனுப்பி தட்சனை சம்காரம் செய்தார் என்பது புராணம் கூறுகிறது. பல்வேறு ஐதீக பெருமைகளை கொண்ட பரசலூர் வீரட்டேஸ்வரர் கோயிலில் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா கடந்த 25ஆம் தேதி கணமதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 6 கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டன. கும்பாபிஷேக தினமான இன்று 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் தர்மபுர ஆதீனம், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. 6ஆம் கால யாகசாலை பூஜையில் பூர்ணாகிதி மகாதிபரணை நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க விமான கும்பத்தை அடைந்தன. தொடர்ந்து மூலஸ்தான கோபுரம், ராஜகோபுரம் விமான கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலஸ்தான கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன், மதுரை ஆதீனம், வேளக்குறிச்சி ஆதீனம், தொண்டை மண்டல ஆதீனம், செங்கோல் ஆதீனம், ஜப்பான் சிவ ஆதீனம் உள்ளிட்ட பல்வேறு ஆதீனங்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.